வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது பச்சை மொச்சையை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். பரங்கிக்காய் பச்சை மொச்சை கூட்டு. அதுக்கு பச்சை மொச்சையை வந்து வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பரங்கிக்காயை சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1.5 ஸ்பூன் எடுத்து அதை 3/4 வேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து 2 மல்லித்தலை, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், தேங்காய் இவ்வளோ தான் அரைக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு, வரமிளகா கொஞ்சம், அப்புறம் வந்து இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ அரைக்க வேண்டியதை அரைச்சாச்சு. வாங்கப்போ தாளித்து விடலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து பரங்கிக்காயும் வேக வச்சுருக்க பச்சை மொச்சையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பரங்கிக்காயும் மொச்சையும் கொஞ்சம் வந்து நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு விசில் விட்டால் போதும். நான் இப்போ வந்து இந்த கழுவின தண்ணி பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் தான் இதில் வந்து ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக ஊற்றினா வந்து இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். மொச்சை ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் பரங்கிக்காயும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்துட்டு இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கரை மூடி வந்து ஒரு விசில்லேருந்து 2வது விசில் வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ வேக வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வா, சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே வச்சு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோ வந்து இப்போ தான் எடுக்கிறேன் வந்துட்டு. வாங்க இப்போ இதை டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். பச்சை மொச்சை பரங்கிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருவேன், தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.